நோ பெயின் நோ கெயின் சும்மா சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு பாத்திரம் கழுவிட்டு முதுகு வலியில படுக்க முடியுமா? நான் இப்ப உங்களுக்கு பெஸ்ட் சிங்க் டைமென்ஷன் சொல்றேன். நீங்க உங்க பேக் பெயினுக்கு பை பை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிங்க் ட்ரெயின். இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க சிங்க்ல ட்ரெயினை ஒரு சென்டர்ல வைக்காம ஒரு கார்னர்ல வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோப்பிங் கொடுத்தா ஸ்பேஸும் ஜாஸ்தியா கிடைக்கும், தண்ணியும் தேங்கி நிக்காது. உங்களுக்கு கிளீனிங் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சிங்க் ஸ்லோப். சிங்க் சுத்தி இருக்க கவுண்டர் டாப்லயும் ஸ்லோப்பிங் கொடுத்தீங்கன்னா கிளீனிங் ஈஸியா இருக்கும், உங்க சிங்க் ஏரியாவும் ஏஸ்தட்டிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் சிங்க் ஹைட். உங்க ஃபேமிலியோட ஆவரேஜ் ஹைட்டுக்கு ஏற்றபடி சிங்க வச்சீங்கன்னா யாரு டிஷ் வாஷிங் பண்ணாலும் பேக் பெயின் வராது. யூஸ்வலி இது ஒரு 30 to 36 இன்ச்சஸ்க்குள்ள வரும். நெக்ஸ்ட் சிங்க் டெப்த். சிங்க் ஒரு 8 to 10 இன்ச்சஸ் டெப்த் இருந்தா ஈஸி டிஷ் வாஷிங் பண்ண முடியும் அண்ட் நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும். பேக் பெயின் இல்லாம வாஷ் பண்ணலாம். லாஸ்டா வால் டிஸ்டன்ஸ். சிங்க உங்க வாலோட ஒட்டி கொடுக்காம ஒரு 3 to 4 இன்ச்சஸ் கேப் வச்சீங்கன்னா இப்படி சிங்க் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சிங்க் எட்ஜஸ்ட்ல கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உங்க வீட்டை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க.